எல்லாருக்கும் வணக்கம். நாம எல்லாருமே ஏஐ சாட்பாட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? ஆனா சும்மா நம்மகிட்ட பேசுறதோட நிறுத்திக்காம நிஜமாவே நமக்காக வேலைகளை செய்யற ஒரு பவர்ஃபுல்லான ஏஐ பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதுதான் ஏஐ ஏஜென்ட்ஸ்களின் உலகம். சரி, இந்த கேள்வியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயத்தோட மையப்புள்ளி. சாட்ஜிபிடி இல்ல ஜெமினை மாதிரி பெரிய மொழி மாதிரிகள், அதாவது எல்எல்எம்ஸ், நமக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்கும். ஆனா ஆக்சுவலா ஒரு வேலையே செய்யாது. உங்களுக்காக ஒரு சூப்பரான ட்ரிப் பிளான லிஸ்ட் பண்ணும். ஆனா அந்த பிளைட் டிக்கெட்டை உங்களுக்காக அதால புக் பண்ண முடியாது. இந்த லிமிட்டேஷனை ஏஐ ஏஜென்ட்கள் எப்படி உடைக்குதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். சோ நாம முதல்ல வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் ஒரு ஏஜென்ட்டுக்கு என்னென்ன கருவிகள் தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு கூகுளோட டூல்ஸை வச்சு எப்படி ஒன்ன உருவாக்குறதுன்னு பார்க்க போறோம். கடைசியா இந்த டெக்னாலஜியோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு பார்வை பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு எல்எல்எம்க்கும் ஒரு ஏஐ ஏஜென்ட்க்கும் என்னதான் அடிப்படை வித்தியாசம்னு பார்த்துடலாம். இது வெறும் வார்த்தை விளையாட்டையில, மொத்தமா அதோட செயல்பாடே வேற. ஒரு எல்எல்எம் ஒரு பயங்கர புத்திசாலியான லைப்ரேரியன் மாதிரி நினைச்சுக்கோங்க. அவர்கிட்ட உலகத்துல இருக்கிற எல்லா தகவலும் இருக்கும். நீங்க என்ன கேட்டாலும் புக்ஸ்ல இருந்து எடுத்து உங்களுக்கு பதில் சொல்லுவாரு. ஆனா அவரால அந்த லைப்ரரியை விட்டு வெளியே வந்து உங்களுக்காக ஒரு காஃபி கூட வாங்கி தர முடியாது. அவரோட வேலை தகவல் கொடுக்கறதோட முடிஞ்சிடுச்சு. இப்போ அதே புத்திசாலி லைப்ரேரியனுக்கு ஒரு ஃபோன், ஒரு லேப்டாப், இன்டர்நெட் கனெக்ஷன்ல குடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவரால உங்களுக்கு தகவல் மட்டும் இல்ல, உங்களுக்காக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண முடியும், மீட்டிங் ஷெட்யூல் பண்ண முடியும். சிம்பிளா சொன்னா அவரால இப்போ செயல்பட முடியும். இதுதான் ஒரு ஏஐ ஏஜென்ட்டோட பவர். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா வித்தியாசம் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். எல்எல்எம் நாம கேட்டா பதில் சொல்லும், அதாவது எதிர்வினைய ஆற்றும். ஆனா ஏஜென்ட் அப்படி இல்ல. அது ஒரு வேலையை முடிக்கணும்னு பிளான் பண்ணி இறங்கும். அதுக்குன்னு தனியா நினைவாற்றல் இருக்கு. அதுக்கு மேல ரொம்ப முக்கியமா நிஜ உலகத்துல மாற்றங்களை ஏற்படுத்த அதுக்கு டூல்ஸ் இருக்கு. சரி, ஒரு ஏஜென்ட்டுக்கு இந்த சூப்பர் பவர்லாம் எப்படி வருது? அதுக்கு ரெண்டு சீக்ரெட் தான் இருக்கு. ஒன்னு டூல்ஸ், இன்னொன்னு மெமரி. இது ரெண்டும் தான் ஒரு எல்எல்எம் ஒரு உண்மையான ஏஜென்ட்டா மாத்துது. அப்போ டூல்ஸ்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, வெளி உலகத்தோட கனெக்ட் பண்றதுக்கு ஏஜென்ட்க்கு இருக்கிற ஒரு வழிதான் இந்த டூல்ஸ். ஒரு ஏஜென்ட்டுக்கு இதுதான் கையும் காலும் மாதிரி. இந்த டூல்ஸ் மூலமா தான் அது வெறும் யோசனையோட நிக்காம ஒரு வேலைய செஞ்சு முடிக்குது. உதாரணத்துக்கு இங்க பாருங்க, ஒரு ஏஜென்ட்டால உங்களுக்காக கூகுள்ல தேடலாம், உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபைலை உருவாக்கலாம், உங்க சேல்ஸ்ஃபோர்ஸ் அக்கவுண்ட் ஆக்சஸ் பண்ணலாம், ஏன் உங்க வீட்ல இருக்கிற ஸ்மார்ட் ஏசிய கூட கண்ட்ரோல் பண்ணலாம். யோசிச்சு பாருங்க, எவ்ளோ விஷயங்கள் செய்ய முடியும்னு. அடுத்த பெரிய வித்தியாசம் மெமரியில தான் இருக்கு. ஒரு சாட்பாட் கிட்ட பேசிட்டு அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாத்தையும் மறந்துடும். ஆனா ஒரு ஏஜென்ட் அப்படி இல்ல. அதோட மெமரி ரொம்ப நாள் இருக்கும். அது உங்களோட ப்ராஜெக்ட்ஸ், உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கும். காலப்போக்குல உங்களை பத்தி நல்லா கத்துக்கிட்டே இருக்கும். ஆனா எல்லா மெமரியும் ஒன்னு கிடையாது. இந்த ரெடிட் யூசர் சொல்ற மாதிரி அன்லிமிட்டெட் மெமரின்னு சொல்றதுல நிறையது சும்மா பழைய சாட் ஹிஸ்டரிய சேவ் பண்றது தான். ஒரு உண்மையான ஏஜென்ட்டோட மெமரி அப்படி இருக்காது. அது தகவல்களை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான நேரத்துல கரெக்டான விஷயத்தை ஞாபகப்படுத்தி யூஸ் பண்ணணும். இது ஒரு நுட்பமான கட்டமைப்பு. சரி, நாம தியரி நிறைய பேசிட்டோம். இப்போ பிராக்டிக்கலா இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கூகுளோட ஏஜென்ட் டெவலப்மெண்ட் கிட், அதாவது ஏடிகேவை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ஏஜென்ட்டை உருவாக்குறது எவ்வளவு ஈஸின்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்றது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு பைத்தான் தெரிஞ்சா போதும். இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா நீங்களும் உங்க முதல் ஏஜென்ட்டை உருவாக்க ஆரம்பிச்சிடலாம். பைத்தான் செட்டப் பண்றதுல இருந்து ஏடிகேவை இன்ஸ்டால் பண்ணி ஃபைல்ஸ் உருவாக்குற வரைக்கும் கூகுள் இந்த ப்ராசஸை ரொம்பவே எளிமையாக்கியிருக்காங்க. ஃபைல் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். agent.py தான் உங்க ஏஜென்ட்டோட மூளை, அதோட லாஜிக் எல்லாமே இருக்கும். init_py இது ஒரு பைத்தான் பேக்கேஜ்னு சொல்றதுக்கான ஒரு அடையாளம், அவ்வளவுதான். இப்போ agent.py ஃபைல்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வேலையா கூகுள் ஏடிகே லைப்ரரியிலிருந்து எல்எல்எம் ஏஜென்ட் என்ற முக்கியமான ஒரு விஷயத்தை இம்போர்ட் பண்றோம். இதுதான் நம்ம ஏஜென்ட்டோட அஸ்திவாரம் மாதிரி. இதுக்கு மேலதான் நம்ம ஏஜென்ட்டோட திறமைகளை உருவாக்க போறோம். இப்போ நம்ம ஏஜென்ட்க்கு ஒரு அடையாளம் கொடுக்க போறோம். முதல்ல அதுக்கு ஒரு பேரு, அப்புறம் அதோட மூளையா எந்த எல்எல்எம் யூஸ் பண்ண போறோம்னு சொல்றோம். இங்கே நாம ஜெமினி 1.5 ப்ரோவை யூஸ் பண்றோம். கடைசியா அதோட வேலை என்னன்னு ஒரு சின்ன விளக்கம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய ஏஜென்ட்ஸ் ஒன்னா வேலை செய்யும்போது எதுக்கு என்ன வேலைன்னு தெரியணும் இல்லையா? ஓகே,
ஒரு ஏஜென்ட்டா உருவாக்கிட்டோம். ஆனா அது எப்படி யோசிக்கும், எப்படி வேலை செய்யும்? எல்லா ஏஜென்ட்டும் ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சைக்கிள தான் ஃபாலோ பண்ணும். கவனி, சிந்தி, செயல்படு, அப்புறம் திரும்பவும். இந்த சைக்கிள் தான் ஒரு ஏஜென்ட்டோட இதயமே. முதல்ல அது சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்கும், அப்புறம் கொடுத்த வேலைய முடிக்க அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும், அதுக்கப்புறம் யோசிச்சபடி செயல்படும். வேலை முடியற வரைக்கும் இதே சைக்கிள் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். இதனால தான் ஒரு ஏஜென்ட்டால தானா இயங்க முடியுது. சரி, நாம இவ்ளோ நேரம் டெக்னாலஜிய பத்தி பேசிட்டோம். ஆனா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? நாம ஏஐய பாக்குற விதமே மொத்தமா மாறப்போகுது. இதுதான் அந்த பெரிய மாற்றம். இதுவரைக்கும் ஏஐன்றது நாம யூஸ் பண்ற ஒரு டூலா இருந்துச்சு. இனிமே அது நம்ம கூடவே இருந்து வேலை செய்யற ஒரு அசிஸ்டண்டா மாறப்போகுது. நம்ம தேவைகளை நாம சொல்றதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு நமக்காக வேலை செய்யற ஒரு பார்ட்னர் மாதிரி இருக்கும். சரி, இந்த பகுதியோட இறுதியில உங்களுக்கு ஒரு கேள்வி. ஏஐயால இப்போ வெறும் யோசிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு வேலையையும் செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது உங்க வேலையிலயோ இல்ல உங்க பர்சனல் லைஃப்லயோ இருக்கிற ரொம்ப கஷ்டமான நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கிற எந்த வேலையை நீங்க முதல்ல ஒரு ஏஐ ஏஜென்ட் கிட்ட ஒப்படைப்பீங்க? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த எதிர்காலம் ரொம்ப தூரத்துல இல்ல.